அதெல்லாம் இருக்காது. இப்ப கூட்டணியில இருக்கிற இத்தனை ஆண்டுகள்ல திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு இருக்குது. திமுக அதிமுக மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் வளருது, எழுச்சி வருது அப்படின்னு இங்க ஒருத்தர் இல்லை அப்படின்னா இத்தனை ஆண்டு கழிச்சு தமிழ்ல அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு ஏன் வருது? இந்த நேத்தான் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்கல்ல. இந்த 4.5 ஆண்டுகள்ல ஏன் தமிழ்ல அரசாணை வரல? ஏன்னா அவன் வளர்றான், அந்த அரசியலின் தேவை அதிகமாகுது. அதானே எல்லாம் நீங்க பேசுனீங்க, முற்போக்கு பேசுனீங்க, பெரியார் பேசுனீங்க, சமூக சீர்திருத்தம், சமநிலை சமூகம், சாதிய தீண்டாமை ஒழிப்பு, ஏற்றத்தாழ்வுகள் மறுப்பு எல்லாம் தான் பேசுனீங்க. ஆனாலும் ஆதி தமிழ்குடி ஊராட்சி மன்ற தலைவரை வந்தா உட்கார நாற்காலி இல்லை. இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிவு வார்ந்த சமூகம்ங்கிறோம். எல்லாம் ஜனம் உள்ளங்கையில உழவு துவச்சு பார்த்துருக்கான். எங்களுக்கு மேல் பகுதியில கோயிலுக்குள்ள கும்பிட இறைக்கு முன்னாடி எங்களுக்கு சமநிலை இல்லை. தனித்தனி சுடுகாடு. இது என்னைக்கு ஒழிக்கிறது சொல்லு? செத்தவண்ணா எங்களை புதைக்க ஒரே இடம் இல்லை. ஒரே குடியிருப்பு இருக்கு, எல்லாரும் ஒன்னா குடியிருக்கிறான். அதான் செத்தவண்ண பணத்தை புதைக்க தனித்தனியா வச்சுக்கிறேன். இந்த நிலையை ஒழித்தது இந்த இனத்திலே எங்கள் தலைவன் தான். ஈழத்துல இந்த நிலையை மாத்தி காட்டினார். என்ன மேல் பாதையில என்னது சொல்லு? எங்க தாத்தா முத்துராமலிங்கத்தேவர் சொல்றாரு, உண்கிறகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இரு கரமும் குவித்து தான் நம் வணங்குறோம். அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும். மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கூடாது. அண்ணல் அம்பேத்கர்ல இருந்து மிகப்பெரிய தத்துவ பேரறிஞரெல்லாம் நமக்கு போதிச்சு பாடி சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், வள்ளுவ பெருமகனார், அவ்வை மூதாட்டி, சிவாக்கிய சித்தர் எல்லாரும் தான் பாடினாங்க. பாரதி பாடினா, பாரதிதாசன் பாடினா. பயன் என்ன இருக்கு? பயன் என்ன இருக்கு? கோயில்ல ஒன்னா போய் உட்காந்து சாமி கும்பிட முடியல. இவ்வளவு பெரிய அதிகாரம் வேடிக்கை பார்த்துருக்கு, பூட்டிட்டு போகுது. ஆனா வெளியில வந்து பயங்கரமா முற்போக்குங்குது, சீர்திருத்தம்ங்குது. அங்க பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ள புத்தகத்தோட போகாம கத்தியோட போய் குத்திக்கிட்டு இருக்கான். சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல். அப்ப எப்படிப்பட்ட சமூகத்தை? இந்த நிலை மாறும்னா இன்னொரு தலைமுறை சரியாகி வந்து இதை மாத்தும் நினைச்சா அடுத்த தலைமுறை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த நஞ்சு விழுந்தது எப்படி? கத்தி எடுத்து குத்தி ரத்தம் பார்க்கிற கொடிய மனநிலை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ள எப்படி வருது? அப்ப கல்வி எதை போதிக்குது? அவன் வாழுகிற சமூகம், அதை சுற்று அந்த சூழ்நிலை எப்படி அவனை உருவாக்கி இருக்கு? அந்த துணிவு எப்படி வருது? கத்தி எடுத்துட்டு போய் தன்னை வயதொத்த சக மாணவனை வெட்டிடலாங்கிறத எப்படி வருது? எவ்வளவு நடுக்கமும் பயமும் வருது பாருங்க. ஒரு தலைமுறை எப்படி தயாராகி வருது பாருங்க. எல்லா பள்ளிக்கூடங்கள், கல்லூரி வளாகங்கள்லையும், எல்லா வழிபாட்டு தலங்கள்லையும் போதைப் பொருள் இருக்கு. கஞ்சா சாக்லேட் விற்கிது, மிட்டாய் விற்கிது. திரவம் அது மட்டும் இல்லை, எல்லா வழியிலையும் போதை இருக்கு. இப்ப இது ஒரு குற்ற சமூகத்தை திட்டமிட்டு உருவாக்குது. இந்த அரசு அதை பத்தி கவலையும் படுறதில்ல, ஒன்றும் படுறதில்ல. சட்டம் இருக்கு, இதுல ஒழுங்கு இருக்கா? சட்டம் ஒழுங்கு சட்டம் இருக்கு, இதுல ஒழுங்கு இருக்கா? ஒழுங்கு இருக்கா? ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலாவது சொல்றாங்களா? தம்பி ஆம்ஸ்டாங் கொலையில 3 பேரை சுட்டு கொன்னீங்களே, ஏன் கொன்னீங்கன்னு கேட்டா பதில் சொல்லுங்க. ஏன் கொன்னீங்க? 63 பேர் சாராயங்காய்ச்சி செத்து போயிட்டாங்க, கள்ளச்சாராயங்காய்ச்சி. அவர் திருப்பி 90 நாள்ல பிணையில் வந்து மறுபடியும் சாராயங்காய்ச்சிறாரு. எந்த துணிவில் காய்ச்சிறாரு? ஒன்றும் செய்யாது. ஏன்னா அரசு எல்லா பாதுகாப்பையும் அதிகாரம் கொடுக்குது. நீங்க செஞ்சிட முடியுமா? அப்படி யாராவது செஞ்சிட முடியுமா? அந்த துணிவு எப்படி வருது? அதிகாரத்தில் இருக்க அவங்க அதிகபட்ச நடவடிக்கை என்ன? அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவாங்க, காவல்துறை அதிகாரியை, அதாவது மாவட்ட காவல்துறை அதிகாரியை பணியிட மாற்றுவாங்க. அதுதான் எல்லா குற்றங்களுக்கும். மயிலாடுதுறையில கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, அது கோயிலுக்கு பக்கத்திலே விற்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்க 2 பிள்ளைகள். அதுல ஒரு பிள்ளை என் கட்சி, எங்களுடைய பிள்ளை. 2 பேரையும் வெட்டியே கொண்டுட்டான். என்ன நடவடிக்கை இருந்திருக்கு? அதே தான் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம், அந்த காவல்துறை அதிகாரி மாற்றம். அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, அதுக்கு எதுவுமே தெரியாது. அரசுக்கு எதுவுமே தெரியாது. பாவம் அங்க இருக்க காவல்துறை அதிகாரி, அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எல்லா தவறையுமே. ஏன்னா அவங்க தான் ஊழல் போட்டு சாராயம் காய்ச்சி வீங்கன்னு சொல்றது எல்லாம் அவங்க தான். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இது என்ன பண்றது? இதெல்லாம் நான் இல்லை, நீங்க இல்லை, இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் வெக்கி தலைகுனியன். இதுக்கெல்லாம்
இந்த நூற்றாண்டுல ஒரு கோயில் இறைவனுக்கு முன்னாடி ஒரு விரும்பி சாமியை ஒன்னா நின்று கும்பிட முடியல. அவ்வளவு சாதிய தீண்டாமையும் அவ்வளவு ஒரு இது இருக்கு. ஒரு என்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை நான் என்னிலும் தாழ்ந்தவன் நான் அவனிலும் உயர்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்கிற ஒரு மனநிலை என்பது மன நோயை தவிர வேற என்னவா இருக்க முடியும்? என்னவா இருக்க முடியும்? பிறப்பின் அடிப்படையில் எத்தனை காலம் இருக்கு பாருங்க. பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பாராட்டுகிற அந்த கோட்பாட்டை நொறுக்காம நீங்க என்ன சாதிக்க போறீங்க? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான் தாத்தன் பட்டுக்கோட்டை பாடுறான். எவ்வளவு பேர் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானேங்கிறார் புரட்சி பாவலர். சாதிகள் இல்லையடி பாப்பாங்கிற அவ என்ன எதுக்கு சொல்ற? அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது அந்த நல்விதையை நெஞ்சில விதைப்போன்னு நினைச்சுதான் அவன் பாப்பாவுக்கு பாடுறான். ஏன் தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ பாடல? அடுத்த தலைமுறையை தயார் செய்யணும்னு நினைச்சான் பாரதி. அது இப்படி வந்து நிக்குது. அது நான் சொன்ன கோயில் நுழைவு போராட்டம் செய்வேங்கிறதுக்காக தான் அவங்க அறிவிச்சாங்க. ஒரு அரசு இவ்வளவு வலிமை பெற்ற இதை விட கொடுமை. பேச்சுவார்த்தை செய்யறதுக்கு என்ன இருக்கு இங்கே? இப்ப இந்த ஆட்சி ஆமா போவேன். அது என்ன இந்த ஆட்சியாளர்களை பத்தி பாத்தீங்கன்னா, இந்த திராவிட ஆட்சி எப்பவுமே ஓட்ட குறி வைக்கும். நாட்டை பத்தி கவலைப்படாது, மக்களை பற்றி கவலைப்படாது. இப்ப இங்க எதை பண்ணா இந்த சாதி ஓட்டு போயிடும், இங்க போனா இந்த சாதி ஓட்டு போயிடும். அதே தான் வேங்கை வாசல்லையும் அதே தான் பண்ணிச்சு. இப்ப நாகப்பட்டினத்துல வந்து ஒரு உயர் சாதி சுடுகாட்டு வழியே தாழ்ந்த சாதிக்கார ஒரு மகன் இறந்துட்டாரு. அந்த சுடுகாட்டு வழியே அவர் உடலை எடுத்துட்டு போக விடல. அது ரொம்ப கலவரமாச்சு. அப்ப மாவட்ட ஆட்சியர் போய் மாற்று பாதை தாரேன் அதுல கொண்டு போங்கன்னு தான் சொன்னார். இப்படி போங்க, யார் தடுக்கிறான்னு பாப்போம்னு சொல்லு. அப்ப அரசே தீண்டாமையை வச்சிருக்கு. இது நினைச்சா என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க? வாக்கு செலுத்துறதுக்கு துணை ராணுவ படையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு காவல்துறை வச்சுக்கிட்டு எங்களை பாதுகாப்பா வாக்கு செலுத்த வைக்கிறேன், நீங்க எங்களை பாதுகாப்பா வழிவிட வைக்க முடியாது. அப்ப எதுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு? எதுக்குத்தான் அதிகாரம் இருக்கு? எதுக்கு பேசுறீங்க நீங்க? பெரியார் சமூக சீர்திருத்தத்தை செஞ்சு விட்டாரு, சாதியை ஒழிச்சு விட்டாரு, முற்போக்கு எல்லாம் பேசுறீங்க. எங்க இருக்குது இது? ஒரு கோயில் வெளியில தெரியுது, எத்தனை கோயில் இப்படி பூட்டி கிடக்கு? சும்மா இது வருது. இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் நம்ம முதல்ல செஞ்சிருக்கணும். அதெல்லாம் ரொம்ப அடிப்படை உரிமையும் கடமையும். அவங்க பல தடவை போராடும் போது இந்த அரசுகள் என்ன செஞ்சிச்சுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை தம்பி. உங்களுக்கு இரவோட இரவா பாறை ஏற்றி கொண்டு போய் திருப்பி வர முடியாத காடுகளில் இறக்கி விட்டு போனது இருட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் அவங்களோட நின்று போராடினவன். அந்த கண்ணீரை, கவலையும் கண்ணீரை நான் பார்த்தவன். இன்னைக்கு தேர்தல் நெருங்கும் போது இதெல்லாம் என்னைக்கு செயல்பட தொடங்கும்? மாநில தன்னாட்சியை என்னைக்கு பேசுறீங்க? என்னைக்கு பேசுறீங்க? மாநில சுயாட்சியில எது வருது? மாநில சுயாட்சியில எது வருது? கல்வி உரிமை வருதா? மருத்துவ உரிமை வருதா? வரி வருதா? போக்குவரத்து சாலை போடுதல் பராமரித்தல் இதெல்லாம் வருதா? எதெல்லாம் மாநில உரிமையில வருது? மாநில சுயாட்சி சரி, அது தாங்க தன்னாட்சிங்கிற. நீங்க சுயாட்சி சரி, ஏதோ ஒரு ஆட்சி என்னைக்கு போடுறீங்க? என்ன நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்க, உடனே மாநில தன்னாட்சி கேட்குறீங்களா? 18 ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில இருந்த ஒரு கட்சி, ஒரு மாநில கட்சி திமுக தான். அன்னைக்கெல்லாம் இந்த மாநில தன்னாட்சியை கேட்டு பெறாது. இந்த கல்வி உரிமை பறிபோனதப்போ இங்க பதவியில் இருந்தது யாரு? நீங்க. இப்ப 18 ஆண்டுகள் அங்க இருந்தீங்களா? அப்ப கேட்டு திருப்பி கொண்டு வந்திருக்கலாம். வலிமையா அதிகாரத்தில் இருக்கும்போது அது மாநில உரிமை. கல்வி என்பது மானுட உரிமை. இந்த நாட்டில் மாநில உரிமையும் கூட. அதை நீங்க எப்படி அங்க தாரவார்த்து கொடுத்துட்டு இப்ப நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுறேங்கிறீங்க. கொண்டு வரும்போது பேசாம இருந்தீங்க. இப்ப மாநில தன்னாட்சி யார்கிட்ட கேக்குறீங்க? பிஜேபி அரசு கிட்ட. அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே தவறுன்னு பேசுது. அதுகிட்ட போய் நீங்க மாநில தன்னாட்சி கேக்குறீங்க. ஒரு மாநில தன்னாட்சி என்பதே அந்த மாநிலத்தை, அந்த மாநிலத்தின் மகன், அந்த மண்ணின் மகன், அந்த மண்ணை சார்ந்த அந்த இனத்தின் மகன் ஆள்வதான் முதன்மையான உரிமை. மாநில உரிமையிலே மிக முதன்மையான உரிமை.
வந்தேன் போனவெல்லாம் நாட்டை ஆண்டுட்டு எல்லா உரிமையும் பறி கொடுத்துட்டு என் மலையை வெட்டி நீங்க ஒரு கேள்வி கேட்கிற அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கேரளாவில் மலை இருக்குதா இல்லையா? இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் எங்க? கேரளாவில். கேரளாவுக்கு விளிங்கத்தில் துறைமுகம், கேரளாவில் கட்டடங்கள், கேரளாவில் சாலை போடுதல். இதற்கு ஏன் அவர்கள் மலையை வெட்டாமல் கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த என்னுடைய மலையை, மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி ஏன் ஏத்தி போகணும்? ஏன் ஏத்திக்கிட்டு போகணும்? கர்நாடகாவில் மலை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப ஏன் என்னுடைய தருமபுரி கிருஷ்ணகிரியில் இருந்த மலையை அவர் யுவராஜ், அந்த பாரவுந்து சங்கத்தின் தலைவர், ஒரு நாள் பெர் டே, ஒரு நாளைக்கு லட்சம் டன் போகுதுன்ற, லட்சம் டன் போகுதுன்ற ஒரு நாளைக்கு. அப்படின்னா ஓராண்டு, ஒரு மாசம், ஓராண்டு மழை எங்க இருக்கும்? மழை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிரும். மழை இல்லாத நிலம் பாலைவனம் தெரியாதா? எந்த அதிகாரத்தில் இந்த மலை எங்களை நீங்க வளர்க்க முடியும்? ஒரு அடிப்படை அறிவு தானே இது. என் தம்பி கோபி நாயனா இருக்கு. பகுத்தறிவுங்கிறது என்ன? மலையை வெட்டக்கூடாதா, அது தாயின் முளை மார்பு போல பூமி தாயின் மலை மார்புடான்னு ஒரு அடிப்படை அறிவு தானே பகுத்தறிவு. அது இல்ல உனக்கு? மனித உடலுக்கு தோல் மாதிரி ஆத்துக்கு மணல், உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல், அது அல்ல கூடாத ஆறு செத்து போகும். இந்த அடிப்படை அறிவு இல்லை உனக்கு? எப்படி வீடு கட்டுறதுன்ற? இத்தனை ஆயிரம் ஆண்டுகளா வாழ்ந்து கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனம் ஆத்த கொன்னு மலையை நொறுக்கித்தான் கோட்டை கட்டிச்சா? என் பாட்டங்க இத்தனை வீடு, நாங்கெல்லாம் வீடு கட்டி வாழ்ந்தது இந்த நாட்டில் இருக்க ஆத்து மணல் அள்ளி அள்ளி மொத்தமா தின்னா? இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்று மணல் அள்ளப்பட்டதா? யாரு மனச்சான்றோட பதில் சொல்வா? அரபு நாட்டில் விற்கல, அருகில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் விற்கல. இங்கே பாலாற்று மணல், இங்கே தாமிரபரணி ஆற்று மணல், இங்கே இந்த மணல் கிடைக்கும்னு எழுதி வச்சு கேரளா கர்நாடகாவில் விற்கல. என்ன உரிமை நீங்க பாதுகாக்க போறீங்க? எனக்கு காவிரியில் இருக்கிற நதிநீர் உரிமை இருக்கா? எனக்கு 410 டிஎம்சி தண்ணி வந்துகிட்டு இருந்ததுல ஏன் 150 டிஎம்சி 50 டிஎம்சிக்கு போய் மண்டியிட வேண்டிய நிலைமையை உருவாக்குறது இந்த திமுக, இந்த காங்கிரஸ். யாருக்கிட்ட கேட்குறீங்க தன்னாட்சி? யார் தரப்போறா? யார் தரப்போறா? சாதிவாரி கணக்கெடுப்பு அது மத்திய அரசு எடுக்கணும். உங்களோட கூட்டணி வச்சிருக்கிற தெலுங்கானால இருக்க காங்கிரஸ் எடுக்குது, கர்நாடகாவில் இருக்கிறது எடுக்குது, எல்லாம் எடுக்குது. நீங்க எடுக்கணும், அது சாட்டி விட்டுறணும். இஸ்லாமிய சிறைக்கைதி அது ஆளுநர் கையெழுத்து போடலாம். அவர் போட மாட்டாருன்னு தெரியுது. அவர் RSS மெம்பர் ஆஃப் RSS. அவர் எப்படி இஸ்லாமிய சிறைக்கைதிக்கு விடுதலைக்கு போடுவாரு? அப்ப வாக்கு கேட்கும்போது என்ன கேட்டிருக்கணும்? ஆளுநர் கையெழுத்து போட்டா விடுதலை செய்யறேன் அப்படி சொல்லியிருக்கணும். குடும்ப தலைவிக்கு 1000 நீங்க ஓட்டு வந்த பிறகு என்ன சொல்றீங்க? தகுதியானவன். ஏன் ஆத்தாராக்கா தகுதியை பார்க்க நீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எங்க அம்மாவுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்ல? இதெல்லாம் சேட்டை தானே. அப்ப வாக்கு கேட்கும் போது சொல்லியிருக்கணும், தகுதியான குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். போயான்ட்டு போயிருப்பாங்க. எல்லாமே ஏமாற்று, எல்லாமே ஏமாற்று. இப்ப திடீர்னு தேர்தல் வரும்போது ஏன் இந்த பாசம் வருது? அதான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல, தனியா போடுவான், பொம்பளையில பிடிச்சி காய் பிடிச்சி சரவை பண்ணுவான், தாலியை தோடு தொங்கட்டான அத்துட்டு போவான், ராத்திரில ஆடு மாடுல திருடிப்பான், எல்லா சல்வாரித்தனமும் ஒருத்தன் பண்ணுவான். நான் கோயிலில் நாங்கள் மாரியம்மாவுக்கு முளைப்பாரி போட்டு காப்பு கட்டும்போது அவனும் மாலையை போட்டுருவான், அவனும் காப்பை கட்டிக்கிடுவான். அவன் திடீர்னு திருவிழா வரும்போது சாமி ஆடுவான்னு பாருங்க, அந்த ஒரு நாள் புனிதன் ஆயிடுவான். அது மாதிரி இந்த திராவிட கட்சி இருக்குல்ல, குறிப்பா திமுக இருக்குல்ல, அது கோயில் திருவிழா, அது தேர்தல் திருவிழா. தேர்தல் திருவிழா வரும்போது புனிதர் வேடம் போடும் பாருங்க, அது திடீர்னு தீர்மானம் போட்டுரும். இந்த தீர்மானத்தால மாநில தன்னாட்சி வந்துடும், இதை கொடுத்துட்டு போயிடுவாங்க. தன்னாட்சியில எது வருது? மொழி உரிமை இருக்கு. முதல்ல மொழி இருக்குதா? என் தாய்மொழியில படிக்க உரிமை இருக்கா? படிச்சா அதுக்கு வேலை கிடைக்குமா? அதை கொடுத்துருக்கீல. கர்நாடகால தனியார் முதலாளிகள் வந்து தொழிற்சாலை தொடங்கினாலும் அதுல 100 விழுக்காடு கர்நாடகர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுன்னா வாண்டான். அப்படி ஒரு சட்டம் அப்படி இருக்க, அப்படி பாதுகாப்பு இருக்க. உயர்நீதிமன்றம் சொல்லுது, தமிழ்ல படிச்சவங்களுக்கு ஒரு 20 விழுக்காடாவது வேலை வாய்ப்பு கொடுக்கணும். உயர்நீதிமன்றம் கெஞ்சுது. இதுக்கு பேரு தமிழ்நாடு. கேட்டா சும்மா மாநகராட்சி கட்டடங்களையும் அரசு அலுவலகங்களையும் தமிழ் வாழ்கன்னு எழுதுனா வாழ்ந்துருமா? உள்ள கோப்புகள்ல, உள்ள இருக்க கோப்புகள்ல தமிழ் இருக்கா? இன்னைக்கு தான் இத்தனை நாள் கழிச்சு அரசாணை தமிழ்ல வெளியிடுவோம் அப்படின்னு. உங்களை எல்லாம் நாங்க எப்படி எப்படி எடுத்துக்கிறது? நாங்க எங்களுக்கு இந்த கச்சத்தீவு பறி போனது, காவிரி நதி நீர் போனது, அதெல்லாம் விட பெரிய வருத்தம் இருக்கு. எங்களை நீங்க இந்த பங்காளீஸ்வரம் மாதிரி எங்களை வச்சு காமெடி பண்ணலையும் பரல. அது மாதிரி எங்களெல்லாம் ஒரு அறவேக்காட்டு பயமக்க, அரசியல் தெளிவு, அறிவுள்ள சுத்தமா அறிவில்லாத மக்கள், அரசியல் தெளிவோ புரிதலோ இல்லாத ஒரு கூட்டம் நினைச்சுக்கிட்டு இப்ப வந்து கச்சத்தீவை மீட்க தீர்மானம்ங்கிறது
இப்ப இது மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம்ங்கிறது எங்களை எல்லாம் என்னவா நீங்க கருதிக்கிட்டு வேலை செய்றீங்க? என்னது எப்படி நினைச்சிருக்கீங்க? எங்களை சுத்த பைத்துக்கார பைய மக்கவீங்க. அது ஏதோ பேசுனா அது நாங்கள் அதை தேர்தல் நேரத்தில் பேசணும்ல. கச்சத்தீவை மீட்பிற்கு தீர்மானம், மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம், அது நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் படிக்கணும்ல. அதையும் கூட அப்படி மனசுல இருந்து சொல்ல தெரியாது, பார்த்தா படிக்கணும். நீங்க போட்ட தீர்மானம் தாங்க அப்படி நெஞ்சில் வச்சு சொல்லுங்க. அது எப்படி? ஒரு தலைவனுக்கு உள்ளத்திலிருந்து வரணும் வார்த்தைகள். மக்களின் பிரச்சனை மனசிலிருந்து வரணும். உதட்டில இருந்து வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து படிக்கிற எப்படி தலைவனா இருக்க முடியும்? அப்புறம் திடீர்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு நாங்க ஒரே கும்பிடப்பட்ட ஐயா 65 வருஷமா நீங்க தாயா பிரச்சனை, எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனையே இவங்க தான், இவர்கள் ஆட்சி முறை. இதுல இருந்து அது அவர்களுக்கு, எங்களுக்கு இல்ல. இத்தனை தம்பிமார் இருக்கிறீங்க, இவ்வளவு படிச்ச பிள்ளைங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமை இருக்கு. ஊடகத்துல நற்செய்திகளை நல்ல கருத்துக்களை கொண்டு போய் விதைக்கிறது. நீங்க சொல்லுங்க, கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு கேட்கிறேன். நீங்க கொள்கை இல்லாம எப்படி வெல்ல முடியும்னு ஒருத்தரை கூட கேட்கலையே. கொள்கை முக்கியமா கூட்டணி முக்கியமா? கூடி கொள்ளையடிச்சா கூடி கொலை செஞ்சா சரின்னு ஏற்கிறீங்களா? உலகத்துல நீங்க சொல்லுங்க, நெருப்பை எப்படி நெருப்பை வச்சு அணைப்பீங்க? நெருப்பை தண்ணீர் வச்சு தானே அணைக்கணும், அப்படித்தானே? தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க? நீங்க உலகத்தில் இருக்க எல்லா சித்தாந்தங்களும் எடுத்துக்க. இறைமகன் இயேசுகிட்ட எடுப்போங்க, இறை தூதர் நபிகள் நாயகத்திட்ட போங்க, இல்ல பகவான் கிருஷ்ண பரமாத்மாட்ட போங்க, இல்ல சித்தர்கள் ஞானிகள் யோகிட்ட போங்க. தீமையை நன்மையை வச்சுத்தான் ஒழிக்க முடியும். அதுதான் எல்லா ஞானிகளும் மேதைகளும் நமக்கு கற்பிச்சது. தீமைக்கு மாற்று எப்படி இன்னொரு தீமை? சரி, திமுக அதிமுக போயிடும். ஊழலா லஞ்சத்தை ஒழிக்கணும். எப்படி ஒழிப்பிய? மது ஒழிக்கணும். இங்க மது இருக்குதா இல்லையா? அவன் 65 ரூபா கமிஷன் வாங்கினா கூட 25 ரூபா போட்டு வாங்குவான ஒழிய ஏதாவது இருக்குன்னு சொல்லு. இல்ல எதுல மாறுதல் சொல்லுங்க. இந்த கொடியில அண்ணா இருக்காரு, அங்க இல்ல, அவ்வளவுதான். பார்ட்டி செஞ்சிருக்கு, பாலிசி செஞ்சிருக்க. சொல்லுங்க தம்பி, நாங்க வந்தது தெளிவாய்க்கிறோம். ஒவ்வொரு தடவை இந்த கேள்வி எழுப்பக்கூடாது. ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல. நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள், கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல. இந்த கட்டடத்தை தகர்த்து விட்டு புத்தம் புதிதாக ஒரு மாற்று கட்டடத்தை கட்ட வந்தவர்கள். அதைத்தான் இளைய புரட்சியாளன் பகத்சிங்களுக்கு கற்பிச்சிருக்காங்க. வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறான். அதை செய்ய வந்த பிள்ளைகள். நீங்க இந்த மது, மதம், சாதி, போதை, இந்த ஏழ், பசி, வறுமை, பட்டினி, ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, அடக்குமுறை, இதெல்லாம் இல்லாத ஒரு தேசம் படைக்கணும்னா அது புரட்சியால மட்டும்தான் முடியும். அந்த மகத்தான மக்கள் புரட்சிக்கான பணியை தொடர்ந்து நாங்க செஞ்சுக்கிடுவோம். அதுல போய் நீங்க ஆனா அவரோட சேர்ந்துருக்கணும், இவரோட சேர்ந்துருக்கணும். உங்களுக்கு எல்லாம் என்ன ஒன்னாத்தி பார்ட்டியாக்கி என்னையும் ஜோலியை முடிச்சு விட்டுறணும்னா நீங்களும் 10-12 வருஷம் ஆசைப்படுறீங்க. நானும் சிக்காம ஓடிட்டுறேன். நான் என்ன இங்க இருக்க ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் நினைச்சிருக்கீங்களா? அப்படி ஆள் நினைச்சிருக்கீங்களா? உலக நாடுகள்லாம் எழுத்த போதும் ஒரு ஆளா நின்று சண்டை செஞ்ச தலைவனின் பிள்ளை நாங்க. விடுங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. கூட்டணி வச்சு 10 சீட்டு வெண்டுட்டேன். வென்று போய் என்ன பண்ணுவேன்? வென்று போய் இன்னும் எங்க முன்னவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? ஏதாவது பேசுவாங்க, அவை குறிப்பிலிருந்து நீக்குங்கம்பாங்க. அதுக்கு வெளியில இதே பேசிடலாம். மக்கள் மன்றத்துல பேசவே மகத்தான செய்திகள் கோடி இருக்கு. அங்க போய் என்ன போய் சாணியை தட்டலாம். என்ன இந்திய தேசத்தை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசியம் பேசுறது நான்சென்ஸான அரசியல் சொல்லி திருமாவளவன் பேசுறாரு. தமிழ்நாடு கேட்கலாமே தவிர தமிழ் தேசியம் இந்திய தேசத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் தமிழ் தேசிய அது எங்களுடைய அண்ணனுடைய கருத்து. பரவாயில்ல, அது எங்க அண்ணனுடைய கருத்து. அந்த கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனா அதை ஏற்கல. விட்டுருங்க, வேற ஏதாவது பேசு. நான் பேசுற அரசியல் இருக்குல்ல, நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல் 2006, 2004, 2005 காலகட்டங்கள்ல இதையெல்லாம் எனக்கு கற்பித்த பேராசான் யாரு தெரியுங்களா? யாரு? இப்ப கைகட்டிருக்கல, இதே மாதிரி எங்க அண்ணன் அங்கே பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி உட்கார்ந்து இருந்த பையன் தான் நான். புரியுதா? அதனால அதை விட்டுறணும். அந்த இடத்துக்கு போகக்கூடாது. எனக்கு நான் எதிரியை கருவில் இருக்கும்போதே குறிச்சிட்டேன், இவனை தான் நான் ஒழிக்கணும்ட்டு. அப்புறம் இது உங்க அண்ணன் இப்படி பேசுறாரு, அவர் இப்படி அவர் பேசுறாரு. அது எங்க அண்ணன் கருத்து. சரி, அவ்வளவுதான், விட்டு போயிடணும். வேற ஏதாவது கேளுங்க.
அது சலிப்பு. இப்படி வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோடி பாரதி எங்க பாட்டன். எங்க தலைவர் எங்களுக்கு கற்பிச்சது சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாது. உயர்ந்த லட்சியமும் நோக்கமும் கொண்ட ஒருத்தனை இந்த தற்காலிக தோல்விகளோ இதெல்லாம் அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ சிறையோ வழக்கோ அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. நாங்க செய்யறதெல்லாம் அது என்ன, இப்ப மொழிக்காக உடம்புல நெருப்பை கொட்டி வெந்து செத்தவன், காவிரி நதிநீருக்காக என் தம்பி விக்னேஷ் செத்தா, 7 பேர் 3 அண்ணங்க விடுதலைக்காக என் தங்கச்சி செங்கொடி செத்தா, ஈழ படுகொலையை தடுக்க என் தம்பி முத்துக்குமார் செத்தா. என் தலைவனே சொன்னது. நாம களத்துல போராடுறோம், எதிரியோட சண்டை செய்யறோம், ஒரு தோட்டா நெஞ்சில பட்டா இறந்துடும், உடனே மரணம் நிகழ்ந்துருது. ஒருவேளை எதிரி கையில சிக்கிட்டா நெஞ்சில விசக்குப்பி இருக்கு, கடிச்சா அடுத்த உடம்புல வெறி எண்ணெயை கொட்டிக்கிட்டு நெருப்ப பத்த வச்சு சிறுக 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 வெந்து வெந்து உயிரை கொடுக்கறது இருக்குல்ல, அதான் ஆகப்பெரிய வீரம். அந்த வீரம் தமிழ்நாட்டில் தான் இருந்ததுங்கிறாரு. அதை வளர்த்து எடுக்காம அதை பார்த்த நாங்க போராளிகள் ஆயிட்டோம், நீங்க வாக்காளிகள் ஆயிட்டீங்களே தம்பின்னு என்று சொன்னது இன்னும் என் காதலுக்கு இருக்குது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அது ஒண்ணுமே கிடையாது. எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்துல நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அண்ணன் படுற அவமானம் ஏச்சு பேசல. இன்னும் எங்க தலைவரை மட்டும் 100 விழுக்காடு ஏத்துக்கிட்டாங்களே. காந்தி மேல விமர்சனம் இல்லையா? எங்க தாத்தா காமராஜ் முத்துராமலிங்க எங்க பாட்டை வாவுசி மேல விமர்சனம் இல்லையா? இவனுக்கு விமர்சனம் இல்லைன்னா விமோசனம் இல்லை, தூங்க மாட்டான். அடுத்தவனை குறை சொல்லிட்டே இருக்குன்னு அவனுக்கு. அதனால அதை போய் பொருள்படுத்தி இருக்க வேண்டியதில்லை. எனக்கு ஒரு சோர்வும் இல்லை. சோர்வு அடைகிற ஆள் மாதிரி இருக்கா? இல்ல அப்படி இருக்கா? பாருங்க, மற்றவங்க எல்லாம் கூட்டணி போயிட்டு இருக்காங்க. நாங்க அடுத்த தேர்தலை எப்படி சந்திக்கிறது கூட்டம் கூட்டமா பேசி போயிட்டு இருக்கோம். 100 வேட்பாளருக்கு மேல தேர்வு பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, 234ல 134 பேர் இளைஞர்களுக்கு கொடுப்பேன். இவன்லாம் ஒரு வேட்பாளரான்னு ஒளி வாங்கி நீட்னான்னு வச்சுக்க, கொண்டே வருவான் அவனைய. அவ்வளவு பெரிய ஆளுகளா வச்சிருக்கேன். பெரிய சும்மா அதெல்லாம் ஒரு 2 வாரத்துக்குள்ள கடிதம் அது அனுப்புறேன்னு இருக்காங்க. நான் கேட்டிருக்கேன். அது சில திருத்தங்களை சொன்னாங்க. அதை திருப்பி இதை மாறுதல் செஞ்சு கொடுத்துருக்கேன். வந்துடும். அதுதான் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை குறை சொல்லி சரியில்லை தம்பி. இது நம்ம எல்லாருமே பொறுப்பேற்கணும். நானும் நீங்களும் எல்லாருக்குமே இந்த கடமை இருக்கு. இது என்ன வருதுன்னா, நம்ம கல்வி ஒழுக்கத்தை நன்னெறிய கற்பிக்கல. அவங்க இப்ப நம்ம பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அவர் வாழ்ற சமூக சூழல் எல்லாமே அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது இருக்கு. ஒரு குற்றம்னா அவன் ரூசோ சொல்றான் பாருங்க, நீ குற்றவாளியை பிடித்து தூக்கில போடுறதுலே நீ கவனமா இருக்க. அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சா அதை தூக்கில போடுன்றான். அப்ப அதுதான் சரியா இருக்கும். இந்த பிள்ளைகள் இப்படி செய்வதற்கு காரணம் என்ன? அதுக்கான காரணம், அந்த காரணத்தை கண்டுபிடிச்சா அதை களைவதுதான் நிரந்தர தீர்வா இருக்க முடியுமே ஒழிய, ஒரு தவறு செய்யறவரை தண்டிச்சுட்டு போனா அந்த தவறுக்கான காரணம் அப்படியே இருக்கும்போது நோக்கம் இருந்தா அமல்படுத்திருக்கும்ல. சரி, அந்த துப்பாக்கி சூட்டுக்கு மட்டும்தான் அம்மா அருணா ஜெகதீசன் கொடுத்த அந்த அறிக்கை இருக்குல்ல, அதுல என்ன நடவடிக்கை இருக்குது? 3 மணி நேரம் நேர் நின்று சாட்சி சொன்ன ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவன் நான் மட்டும்தான் இருக்கேன். நான் கொடுத்தேன். அதுக்கு என்ன நடவடிக்கை இருந்திருக்குது சொல்லுங்க? எல்லாம் குழு. இதுவரை 30 குழுவா என்னமோ போடப்பட்டிருக்கு. நான் பல முறை சொல்லிட்டேன், புழு கூட அரையங்கள நகரும், இந்த குழு அதுவும் நகராதுன்னு சொல்லிட்டேன். சும்மா அந்த நேரத்துல ஒரு சாலையில நீங்க பயணம் பண்ணிட்டு போனீங்கன்னா தம்பி, அப்படி சாலையை கொஞ்சம் பறிச்சு போட்டிருப்பாங்க, அப்ப டைவர்ஷன் போடுவாங்க, அப்படி திருப்பி விடுறது. அந்த அவங்க மொழியில மடை மாற்றுதல் அப்படிம்பாங்க. அந்த நேரத்துல நீங்க கொந்தளிச்சுட்டு இருக்கும்போது அப்படி நாங்க ஆதிநாராயணன் தலைமையிலே நாங்கள் இந்த இஸ்லாமிய சிறைக்கைதில் விடுதலைக்கு ஒரு குழு போட்டிருக்கோம். தங்கச்சி ஸ்ரீமதி இறந்து போனால் அதை விசாரிக்க 2 நீதிபதிகள் தலைமையிலே இன்ன வரைக்கும் அந்த கிராமத்துல விசாரிக்கிறாங்க. ஒரு கிராமத்துல ஸ்ரீமதிக்கு சொல்லுங்க, சிபிசிஐடி இன்ன வரைக்குமா விசாரிக்குது தம்பி? அது அந்த கட்சி தலைமை முடிவு செய்யணும். நான் அதெல்லாம் சொல்லலை. ஐயா அப்படி முதிர்ந்த மூத்த தலைவர், ஒரு பேராசிரியராக இருந்தவர், அது பல மாணவர்களை உருவாக்கியவருங்கிறாங்க.
ரெண்டாவது அவர் இருக்கிற உயரத்திற்கு அந்த பேச்சு கண்ணியமா இல்லை. அதை தவிர்த்திருக்கலாம். நீங்க அது அந்த அவ்வளோ பெரிய தலைவருக்கு அது அழகு இல்லை. அதுக்கு மேல கட்சியில நீங்க அதெல்லாம் நாம முடிவு எடுக்க முடியாதுல்ல. அது என் கட்சி இல்லை. நீக்குனா நீங்க ஆறுதல் அடைஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீக்குனா அவர் பேசுனது சரின்னு ஆயிருமா இல்லை அப்படின்னு சொல்லுங்க. அதை அவங்க தான் முடிவு எடுக்கணும். அவ்வளவு தூரம் போகணுமா? எனக்கு தம்பியை பற்றி தெரியும். ஸோ அது மாதிரிலாம் உள்நோக்க வச்சுக்கிட்டு செய்கிற ஆள் கிடையாது. ஒரு யதார்த்தமான ஆள் அது. தொழுகைக்கு அது நீங்கள் இஃப்தார் விருந்தில் கலந்துக்கிறங்க நோன்பு திறப்புல அப்படின்னா அது கூப்பிட்டுருப்பாங்க, போயிருப்பாங்க. அதில் போய் இவ்வளோ தூரம் பீகார்லேருந்து பஞ்சாப்லேருந்து பாகிஸ்தான்லேருந்துலாம் வந்துட்டு அறிக்கை விட்டுட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. அது விஜயை பற்றி உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? ஏன்னா இதெல்லாம் இது சும்மா ஏதோ சொல்லணும் பேசணுங்கிறதுக்காக பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில் தம்பியை தெரியும். அதெல்லாம் சும்மா பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதோ பேசணும், ஒரு கவனத்தை தன் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக பேசுறது தான் இதெல்லாம். இப்படிலாம் பேசுனீங்கன்னா அடுத்த தடவை இஃப்தார் வந்து கூப்பிட்டா வருவார் அவரு? சொல்லுங்க. இல்லைன்னா என்னை மாதிரி இருந்துடணும். எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. எனக்கு பூரா சொந்தம் பூரா இஸ்லாத்தில். மச்சான் அப்படின்னு அனுப்பிடுங்க, மச்சா சித்தப்பா அனுப்பிடுங்க, நான் வீட்டில் குடிச்சுக்கிறேன். அங்கே போய் இந்த ஒரு நாள் இஸ்லாமிய வேஷம் போட்டு கஞ்சியை குடிச்சிட்டு தொப்பியை மாட்டிட்டு வந்து அந்த நாடகம் எத்தனை நாளைக்கு நடத்துவீங்க? நான் என் மக்களினுடைய அவங்களுக்கு உறவானவன், உரிமைக்கு நிற்கிற உரிமைக்கானவன், அவங்களுக்கு அவங்க உணர்வுக்கானவன், உயிரானவன், அவ்வளவுதான். அந்த உணவுக்கானவன் இல்லை. உணவை கொடுத்தா சாப்பிடுவேன். அது சும்மா போட்டு அந்த நேரத்தில் இந்த வாக்குன்னு ஒன்று இல்லைன்னா நீ மதிச்சு போய் இஃப்தார் விருந்தில் குறிப்பிய. அது நெத்தியில் திருநீரோட தொப்பியை போட்ட ஆளுகள்லாம் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அதை நான் ரசிக்கலை. அது எல்லாரும் செய்கிறாங்க, அதனால நானும் செய்யணும்னு ஒன்று விதி இல்லை. அதனால நான் அதை தவிர்த்துக்கிறேன். அதுக்காக எனக்கு அது இல்லை, நீங்கள் போய் ஏன் பங்கேற்கீங்கலாம் விமர்சனம் இல்லை. அதான் அவங்க விருப்பம். நான் செய்கிறதுல யாரும் எங்கள் உறவினரும் நீ வந்தேது என் தீரணும்னு யாரும் என்னை கூப்பிட்றதும் இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அதுல திரும்ப திரும்ப சொல்ற இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் தம்பி விஜய் மேல வைக்காதீங்க. அது நல்லா இல்லை. வேற இல்லை. இப்போ நீங்கள் தம்பி கேட்ட மாதிரி சின்னத்துக்காக தான் காத்திருக்கேன். இப்போ சில இடங்கள்ல சொல்லி வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தென்காசி, இப்போ வாசவநல்லூர் இதெல்லாம் அறிவிச்சுட்டேன் நிறைய இடங்கள்ல. தூத்துக்குடி, அப்போ கன்னியாகுமரியில் நான் 6 வேட்பாளரும் போட்டோம். அப்போ இங்கே கீழ்வேலூரில் என் தங்கச்சி எங்கள் கார்த்திகா போட்டிடுறா. ஒன்று ஒன்றா தேர்வு பண்ணிட்டு வர்றேன். இப்போ எல்லாம் வச்சிருக்கேன். அப்புறம் மொத்தமாக சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு இது இருக்காது இல்லையா? அண்ணன் அதான் அமெரிக்காவில் போடலாமா ஆஸ்திரேலியா போடலாமா? கார்த்தி பொறுமையா இரு, அண்ணன் சொல்லுவல்ல. ஏன் இவ்வளவு கூட்டணியே முடிவாகலடா தம்பி. அதுக்குள்ள நீ எங்க நிக்கிற போறாரு? கொஞ்சம் இரு, கடைசியா சொல்றேன். உனக்கே தெரிஞ்சிடும் அண்ணன் இந்த தொகுதியில தான் எல்லாத்தையும் அறிவிச்சுட்டாரு. அப்ப இங்கதான் போட போறாரு போல இருக்குன்னு நீயே கண்டுபிடிச்சிருவேன். கொஞ்சம் பொறு. வேற அவ்வளவுதான். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. அப்பவாது விடுங்க, அப்பவாது விட்டுருங்கிறதா.